என்ன மூடு இல்லையா? உங்க ஆத்துல போடுற உப்பு உரப்பு இல்லாத சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் சாப்பிட்டா எங்க இருந்து மூடு வரும்? அதே சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிடுறேன், நேக்கு மூடு இல்லையா? வாரத்துல 6 நாள் கந்த சஷ்டி கிருத்திகை செவ்வாய் விரதம் இருக்கீங்க. எப்பயாவது ஒரு நாள் தான் கிட்ட வரேன், இதுக்கு பேர் மூடா? குத்தி காட்டாத. நம்ம 2 பேரும் 24 மணி நேரம் ஜாலியா இருக்கிறதுக்கு எதனா ஐடியா வச்சிருக்கியா? நேக்கு சிக்கன் மட்டன் சாப்பிடணும். அட்லீஸ்ட் மீன் கிடைச்சா கூட பரவாயில்ல. மீனா? எங்க அண்ணா இழுத்து வச்சு அறுத்துருவான் மீனுன்னு சொன்ன நாக்க. அவளுக்கெல்லாம் மீனை பத்தி ஒன்னும் தெரியாது. தெரிஞ்சது விட மாட்டா. இனிமே நீங்க என் கிட்ட வரணும்னா எனக்கு மீன் வேணும். அப்ப என்ன விட எனக்கு மீன் தான் முக்கியமாயிட்டா? நீங்க லாப்ஸ்டர் சாப்பிடுங்க. அது என்ன சிட்டுக்குருவி இல்லையமா? பெரிய எறா. ஓஹோ, பொறாதாக்கு சிறந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எறா கொடுவா? ஏண்டி இப்படி கண்டத கடித கேட்டி நான் பண்ணி போறியா? நியாயமா? இதுக்கு வேற வழியே இல்ல. எனக்கு மீன் வேணும். ஏதோ மீன் மீன் பேசிட்டு இருக்கா. சரி, வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஆனா யாருக்கும் தெரியாம ரகசியமா சாப்பிடணும். வாசனை கூட வெளியே வரக்கூடாது. என்ன வேணும் சொல்லு. மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் பொடி மாஸ் வாங்கிட்டு வாங்க. என்னடா ஜானகிராமா, என்ன மீன் மீன் பேசிட்டு? அது ஒண்ணும் இல்லைண்ணா, ஆண்டவனோட அவதாரத்துல 5வது அவதாரம் தான் மச்ச அவதாரம், மீன் அவதாரம். இவன் முதல் அவதாரம் மீன் மீன்ன்றா. அவ சொல்றதாண்டா கரெக்ட். மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், இதாண்டா கரெக்ட் ஆர்டர். அவளும் பிராமண பிறந்தாடா. ஏமா மீனா, அவனுக்கு எல்லா விஷயத்தையும் பக்குவமா சொல்லி கொடு. ஓகே? எங்க உங்க சாமியே மீன் அவதாரம் எடுத்திருக்கா? ஆமா. அப்ப அத பிரசாதமா நினைச்சு சாப்பிடுறதுல என்னங்க தப்பு? விட்டான் என்னைய முடிக்கிற வாயமுறை. குரு 8ஆம் வீட்டிலும் சனி 7ஆம் வீட்டிலும் இருப்பதால் வேற்று மதக்காரர்களால் தொல்லைக்கு ஆளாக நேரிடும். வாங்கின கடனை திருப்பி தர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தன்னை விட அந்தஸ்தில் குறையானவர்கள் பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். மொத்தத்தில் சுமாரான வாரம் இது. இவ்வளவு நடந்து இது சுமாரான வாரமா? டேய் மாறி, பேப்பர்ல கண்ட மாதிரி ராசி பலன் எழுதிருக்காண்டான். அந்த பாய் இங்க எங்கன்னா வந்துட போறான்டா. என்னால ஓட முடியாதுடா. இந்த நிமிஷத்துல நீங்க கவலையே படாதீங்கண்ணா. இனிமேல் நீங்க எங்கேயும் ஓடணுங்கிறது இல்லைங்கண்ணா. நீ என்ன சொல்ல வர்ற? கடங்கார பாயை அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் தானுங்க. ஏன்னா இனிமேல் என்ன நேரம் பாய் கூட இருக்க போறீங்க இல்லீங்களா? டேய் என்னடா சொல்ற? பாய் நம்ம வீட்டுக்குள்ள நிரந்தரமா தங்க போறாருங்க. அறிவு கெட்ட நாயே, அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்னடா சம்பந்தம்? இந்த ஆச்சாரமான ஆத்துல பாய் எப்படி வருவாரு? அண்ணா அவர் பேர் பஷீர் பாய் இல்லீங்க, வசூல் பாபாங்க. இப்ப எங்கடா தாலே? அத பாருங்க அங்க. ஐயோ, சம்போ மகாதேவா, சலாம் அலைக்கும். பாய் பாய், அன்பே சிவம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்ன வேஷம்? உண்மை தெரிஞ்சது என்ன சூப் வச்சு குடிச்சிருவானுங்க. என்ன சூப்பு? ஆட்டுக்கால் சூப்பா கோழி சூப்பா? ஏதோ ஒரு சூப்பு. நீ முதல்ல இடத்த காலி பண்ண. கவலையே படாத. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அது வரைக்கும் இந்த வீடு தான் எனக்கு குடில். நான் இங்கே தான் இருப்பேன். அட பாவிங்களா, ஏன் பயப்படுற? நான் வெளியே தான் பிரேமானந்தா, உள்ளே விவேகானந்தா. வாருங்கள், புறப்படலாம். பாருங்கள். பணம் தாப்பா தந்துடுறம்பா. சுவாமிகளே, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா இந்த சாதாரண மனுஷ பிறவிகளுக்கு அது புரியல. நீங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க பாஷையிலே பேசுங்க வசூல் பாபா. இந்த தீர்த்தா சுவாமிகள் யாரு? ஜூனியர் அட்டப்படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. என்னை அட்டையிலே பார்த்திருக்க முடியாது, இந்த உத்திராட்ச கொட்டையிலே பார்த்திருக்கலாம். நான் முற்றும் பிறந்த முனிவர் பஷீர் பாய், வசூல் பாபா. கும்மாங்குத்து அப்டோம்னரே. இது எப்ப கத்துக்கிட்ட? வசூல் பாபாவா? பாபா இங்க எதுக்கு வந்திருக்காரு? கடனை வசூலிப்பதற்கு. அதாவது பிறவி கடனை வசூலித்து உங்களை எல்லாம் ஞான மார்க்கத்தில் ஈடுபடுத்த. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுல யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லீங்களா, அதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் வசூல் பாபா வந்திருக்காருங்க. ஆமாம், முதலில் குடி குடி. என்னங்க உப்பு இருக்குங்க? இது கடல் நீரும் கங்கையும் இணைகிற இடத்தில் எடுத்தது. பாபா சுவாமி, எல்லா வசதியும் கொடுத்த அந்த ஆண்டவன் என் பிள்ளைகளை யாருக்குமே புத்திரவாக்கியத்தை தரல. சுவாமிகள் கால்பட்ட நேரம் எங்க ஆத்துல பேர குழந்தைகள் துள்ளி விளையாடணும். சுவாமிகள் இங்கே தங்கி
ஏதாவது தோஷம் இருந்தா நிவர்த்தி பண்ணி கொடுங்கோ. கவலையே படாதீர்கள். இப்பொழுதெல்லாம் சுவாமிகள் செய்யும் சுலபமான வேலை குழந்தை வாக்கியம் தருவதுதான். கூடிய விரைவில் இந்த வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கும். இன்ஷா அல்லாஹ். அன்பே சிவன்டா. அதான்டா. என்ன சுவாமி அல்லாஹ் கூப்பிடுறாரு? சுவாமிகள் பெரிய மகான், அவருக்கு எம்மதமும் சம்மதம். கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராக. காட் பிளஸ் யூ. கல்யாணராமா, சுவாமியை மாடி கழிச்சுட்டு போப்பா. வாங்கோ. அர்ச்சலோகிச்சா என்னையா வீடு இவ்வளவு நீளம் இருந்தா என் நடைக்கு எப்பயா போய் சேர்றது? அர்த்தம் மொச்சியலாம் அப்படி. இதுதான் காவேரி தண்ணி. இதுக்கு தான் இந்த தகராறு. அது சரி, இதுல என்ன இருக்கு? சுத்தமான சைவ சாப்பாடு. முருங்கைக்காய் சாம்பார், அவியல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், ரசம், மோர், தயிர் எல்லாம் இருக்கு. மனுஷன் சாப்பிடறத சொல்லியா? வேற என்ன வேணும் நோக்கு? எனக்கு கடிக்கிறதுக்கு எலும்பு வேணும், உரியறதுக்கு நல்லி வேணும். அப்ப ஒண்ணு பண்ணு. என்ன? முருங்கைக்காயை எடுத்து நல்லி மாதிரி உறிஞ்சிக்கோ, அவியலை கைமாவா பயன்படுத்திக்கோ, உருளைக்கிழங்கு வறுவல கிட்னி ஃப்ரையா நினைச்சு முழுங்கு. எனக்கு பிஸ்மில்லா சொல்லி எடுத்தா ஆடு வேணும். ஆடே கிடைக்காது, இதுல பிஸ்மில்லா வேறவா? அதெல்லாம் முடியாது. எனக்கு பிஸ்மில்லா சொல்லி எடுத்த ஆடுதான் வேணும். ஏண்டா கல்யாணராமா, சுவாமிகள் ஏதோ பீஷ்மா இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கார். அது வேற ஒண்ணு இல்லம்மா. சுவாமிகள் அடிக்கடி இமயமலை போவார். அங்கிருந்து இங்க வந்த உடனே பிஸ்மில்லா லேகியம்னு ஒண்ணு தயார் பண்ணுவார். அந்த லேகியத்தை சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்குமா. அந்த லேகியத்தை தயார் பண்றதுக்காக ஆடுதோட இலை வேணும்னு கேட்டுட்டு இருக்கார். எப்பாடு பட்டாவது அந்த இலையை கொண்டு வந்துரு. சுவாமிகளே, அந்த லேகியத்தை சீக்கிரமா பண்ணி கொடுத்துருக்கோம். அம்மா, நீக்கு இந்த வயசுல லேகியம் எல்லாம் சாப்பிட்டா குழந்தை எல்லாம் பிறக்காதுமா. ஏண்டா? அஜீரணம் தாமா வரும். சுவாமிகளை செத்து நிம்மதியா சாப்பிட விடுங்க. வாங்கோ, இந்த தீர்த்தத்தை 3 வேளை வச்சு சாப்பிடுங்க. டேய், சுவாமிகளை ஒழுங்கா கவனி. ஆமா, போலாம். இந்த ஆளுக்கு குழந்தையே பிறக்காது. தீர்த்தத்தை வச்சு சாப்பிடுங்கன்னா அப்படியே அடிக்கிறாங்க. நோக்கு ரொம்ப கொழுப்பு தான் பாய். சீக்கிரம் சாப்பிடு. கொழுப்பு பருப்புன்னு உப்பு சப்பு இல்லாத சாப்பாட நல்லா கவனிங்கன்னு வேற சொல்லிட்டு போறாயா. எனக்கு நீ போய் பிரியாணி வாங்கிட்டு வா. ஐயோ, இந்த ஆத்துக்குள்ள பிரியாணியே வரக்கூடாது. பாயே வந்துட்டாரு, பிரியாணி வரக்கூடாது. போயா. நீ வேணும்னா ஒரு 50 ரூபாய் இருந்தா கொடு. நோக்கு 25,050 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். உன்னை நம்பி இனிமே ஒரு பைசா கடன் கொடுக்க மாட்டேன். வேணும்னா எவன் பாக்கெட்டையாவது கைய விடு. திருடணுங்கிறியா? ஆமா. ஏற்கனவே கடன் வாங்கிட்டேன், இப்ப திருட போறேன், பிரியாணி வாங்க போறேன். ரேப்பும் கொலையும் தான் பாக்கி. நேக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது.